கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என் விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்கப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஜனனிமா, எனக்கு இருக்கிறதே நீ ஒரே ஒரு பொண்ணு. உனக்காக அப்பா இது கூட பண்ணலனா எப்படி? எப்படியோ நீ நல்லா இருந்தா சரி. நாங்களும் உங்ககிட்ட இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சித்தப்பா. எங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆமா அங்கிள், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்கிள். உங்க மகளை நான் நல்லா பார்த்துப்பேன். சரிப்பா, என் பொண்ணு ஒன்று செலக்ட் பண்ணா அது கரெக்டாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் நானும் சராசரி அப்பா மாதிரி கோவப்பட்டது உண்மைதான். அது எல்லா அப்பாங்களுக்கும் வர கோவம் தானே. அதனால உன்னை அந்த கோவத்துல ஏதாவது திட்டிருந்தா என்னை மன்னிச்சிருப்பா. ஐயோ அங்கிள், எதுக்கு அங்கிள் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னை திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஜனனிமா, அப்பா உன்னைய பயங்கரமா அடிச்சிட்டேன். அப்பாவை மன்னிச்சிருடா. பரவாயில்லப்பா, நீங்கள் தானே நீ அடிச்சீங்க. எனக்கு எதுவும் வருத்தம் இல்லைப்பா. என் நல்லதுக்கு தான் என் அப்பா அடிப்பார், எனக்கு தெரியும். எனக்காக நீங்கள் உங்கள் கௌரவத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு என் காதலை ஏற்றுக்கிட்டீங்க. அதுக்கு நான் தான்ப்பா உங்ககிட்ட நன்றி சொல்லணும். சரிம்மா, அப்பாவுக்கு எதுக்கு நன்றி? இன்னைக்கே உனக்கும் ஜானுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலான்னு பார்த்தா நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம ஜோசியர் கிட்ட போய் அடுத்து என்னைக்கு நல்ல நாள் இருக்குன்னு கேட்டு அன்னைக்கு உங்க 2 பேத்துக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிருவோம். சரியாமா? சரிப்பா. சரி, நான் ஜோசியர் கிட்ட இப்பவே போய் பேசுறேன். உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, நான் ஜோசியர் கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன். சரியா? ம், சரிப்பா. ச்சே, என்ன இந்த மாமா இப்படி சொதப்பிட்டாரு? இதெல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இனிமே வீட்டு பக்கமே வரக்கூடாது. ச்சே. நான் தான் சொன்னேன்ல ஜான், எங்கள் அப்பா சம்மதிப்பாருன்னு. நீ தான் நம்பவே இல்லை. இருந்தாலும் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குடி. உங்க அப்பா இப்படி டக்குன்னு ஓகே சொல்லிட்டாரு. ஆமா ஜனனி, சித்தப்பா இப்படி உடனே எப்படி மனசு மாறினாரு? அவரை நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அதுல விடாப்பிடியா இருப்பாரு. அப்படி இருக்கும்போது உங்க லவ் மட்டும் எப்படி இவ்வளவு ஈஸியா அக்செப்ட் பண்ணாரு? எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. உங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சது அவ்வளோதான். எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான். ஆனால் அதே அளவுக்கு எங்கள் அப்பா என் மேலே பாசமும் வச்சுருக்காரு. நான் சின்ன பிள்ளைல ஆசைப்பட்டது எல்லாமே எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ நான் ஜானை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு அவர் முதல்ல கோவப்பட்டார் தான். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அவரோட கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டாரு. அதனால தான் நான் ஜான் கிட்ட உறுதியாக சொன்னேன், என் அப்பா கண்டிப்பாக ஒத்துப்பாரு ஜானுன்னு. நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அப்போவும் நீங்கள் சந்தேகப்படுறீங்க. இல்ல ஜனனி, உன் அப்பா பேசின விதத்தை பார்க்கும்போது எனக்கு டவுட்டா இருந்துச்சு. அதனாலதான் கேட்டேன். ஆமா ஜனனி. போங்கடா, உங்களுக்கு எங்கள் அப்பா பற்றி தெரியாது. அவர் நல்லவராக இருந்தாலும் ஏதாச்சும் சொல்லுவீங்க, அவர் கோவப்பட்டாலும் ஏதாச்சும் சொல்லுவீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு எங்கள் அப்பாவை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதுதான். அப்படி இல்ல ஜனனி. போதும் நிறுத்து ஜான். இனிமே எங்கள் அப்பாவை திட்டுற டாப்பிக்கை இனிமே பேசாத, சரியா? சரி. ஏன் மச்சான், என் மாமனாரு நிஜமாவே மாறிட்டாரா? எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. ஆனா ஜனனி சொல்றத பார்த்தா சித்தப்பா அவளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டாரோன்னு தான் தோணுது. நீ ஜனனி சொன்ன மாதிரி சும்மா சும்மா நீ அவங்க அப்பா பத்தி ஜனனி கிட்ட சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் ஜனனிக்கு உன் மேல கோவம் தான் வரும். சரிடா. அது யாரா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். ஆமா, அதனாலதான் சொன்னேன். சரி, ஹாப்பி தானே? உன் லவ் சக்சஸ் ஆயிருச்சு. ஆமா மச்சான், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் ஊர்ல இருந்து வரும்போது என் ஜனனிய மிஸ்ஸஸ் ஜானாக்கி தான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். அது நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிடா மச்சான், இதை உன் தங்கச்சி கௌரி கிட்ட சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமா மச்சான், வா. என்னடா சின்னும், வான்னு கூப்பிட்டா கூட வீட்டு பக்கம் வர மாட்டேன். இன்னைக்கு என்னடானா அதிசயமா வந்து நிக்கிற? எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லத்தான் வந்திருக்கேன். முக்கியமான விஷயமா? என்னதுடா? நீ மட்டும் அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னு வை, அப்படியே ஷாக் ஆயிடுவ. நான்
ஷாக் ஆகுறதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம்னு சொல்லு. வந்ததுலேருந்து பொடி வச்சு தான் பேசிட்டு இருக்கான ஒழிய எதுக்கு வந்தேன்னு சொல்கிறேன் நான் பாரு. சொல்றேன்ல 10th ரிசல்ட் வந்துருச்சு. அப்படியால? என்ன மார்க் வாங்கியிருக்க? அது சரி. எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் மார்க் தானே வாங்கியிருக்க. ஃபெயில் கீழே ஆகி வச்சிடாத. பிறகு அம்மா உன்னைய தொடக்கட்டையாலே சாத்திருவா பார்த்துக்கோ. நான் தொடப்பு கட்டல அடி வாங்குறேனா இல்ல நீ அடி வாங்குறியான்னு பாப்போம். நான் எதுக்குல அடி வாங்கணும்? அட பைத்தியக்கார அக்கா, நீ தானே என் கூட 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுன. அடா ஆமாடா, நான் அதை மறந்தே போயிட்டேன் பாரு. ஆமா, நான் என்ன மார்க்கு? சீக்கிரம் சொல்லல, என் மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. என்னல மார்க் கேட்ட குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கவே? எனக்கு தெரியும், நான் உன்னை விட அதிகமாக மார்க் எடுத்திருப்பேன் போல. அதான் நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்க. என்ன பண்றது, என் மாமா சொல்லி கொடுக்க எல்லாத்தையும் நான் மண்டைக்குள்ள ஏற்றி அதை அப்படியே அங்கே கக்கி வச்ச மாதிரி எழுதிட்டு வந்திருக்கேன். அதான் உன்னை விட நான் நிறைய மார்க் வாங்கியிருப்பேன்னு நினைக்கேன். ஹலோ ஹலோ, நான் இன்னும் மார்க்க சொல்லவே இல்ல. அதுக்குள்ள என்னமோ இந்த அம்மா தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குன மாதிரி சீன் போட்டுட்டு கிடக்கா. நான் எழுதின எழுத்துக்கு கண்டிப்பாக ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன். திருத்துறவர்களே ஆச்சரியப்பட்டு திருத்திருப்பாங்க. பாருடா, எல்லா கொஸ்டினுக்கும் டான்னு ஆன்சர் பண்ணியிருக்காளேன்னு. அப்படிலாம் எழுதியிருக்கேன் நான். அப்போ நான் கண்டிப்பாக ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. சரி சரி சொல்லு, என் மார்க் என்ன மார்க்கு? மாமா வந்ததும் நான் சொல்கிற மார்க்கை கேட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகிறாங்க. ஓ, உனக்கு அப்படி வேற எண்ணம் இருக்கா? மாமா உன் மார்க் கேட்டுட்டு அவங்க துரத்துல நீயும் துள்ளி குதிச்சு ஓட போற. என்னலாம் சொல்ற? மாமா என் மார்க் கேட்டு அடிக்க போறாங்களா? அப்படி என்ன மார்க்ல வாங்கி வச்சிருக்கேன் நானு? எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். என்னது, பூரா பாடத்துலயும் ஃபெயிலா? இதுல இந்த அம்மா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வேற வருவாங்கன்னு கனவு வேற. கொஞ்சம் அதிகமாவே ஆசைப்பட்டுட்டேனோ? டூ மச். ஏல, இதை பத்தி மாமா கிட்ட எதுவும் சொல்லாதல. நீ மட்டும் நான் எல்லா பாடத்துலயும் ஃபெயிலுன்னு சொன்னேன்னு வையே, பிறகு அவங்களுக்கு வர கோவத்துல என்னை அடிக்க கூட தயங்க மாட்டாங்க. கௌரி, அடியாத்தி, மாமா வேற வந்துட்டாங்க. டே சின்னு, எதுவும் உளறி வைக்காதடா. கௌரி. வாங்க மாமா, உள்ளதானே இருக்கேன். பிறகு எதுக்கு கௌரி கௌரின்னு ஏலம் போட்டுட்டு இருக்கிய? உள்ள வாங்க. கௌரி, உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? சொன்னா தானே மாமா தெரியும். ஜனனியோட அப்பா ஜனனியோட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. நிஜமாவா? ஆமாடி. ஜானனே, ஒரே குஷி தான் போல போங்க. ஆமா கௌரி, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பரவாயில்ல சின்ன மாமா, அவங்க இருக்க கோவத்துல எப்படி சம்மதிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை சம்மதிச்சிட்டாக. பிறவென்ன, நம்ம வீடு கல்யாண வீட களை கட்ட போகுது. ஆமாட்டி, சத்யா கல்யாணத்துக்கு பிறகு அடுத்து நம்ம வீட்டுல நடக்க போற கல்யாணம் ஜனனியோட கல்யாணம் தான். ஐயோ மாப்பிள்ள, நான் உன்னே கவனிக்கலையே. எப்படி இருக்க? எப்போ வந்த? நான் நல்லா இருக்கேன் மாமா, இப்பதான் வந்தேன். என்ன விஷயம் மாப்பிள்ள, புதுசா இருக்கு? ரொம்ப நாளா ஆலய காணும் வீட்டு பக்கம். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மாமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். லே வேணாம்ல, இப்போதைக்கு மார்க் பத்தி சொல்லாதல. அப்படியா? என்ன முக்கியமான விஷயம்? 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் வந்துச்சு மாமாய். சூப்பர் மாப்பிள்ள, என்ன மார்க் வாங்கியிருக்க என் பொண்டாட்டி? எனக்கு தெரியும், என் பொண்டாட்டி நான் சொல்லி கொடுத்த எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருப்பா. கண்டிப்பா எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணியிருப்பா. கரெக்டா? என்ன மாப்பிள்ள, வாயடிச்சு போய் நிக்கிற? நான் சொன்னது உண்மைதான் போலயே. அப்படி என்ன மார்க்ல வாங்கியிருக்கான் உன் அக்கா? சொல்லு. மாமா, உங்க பொண்டாட்டி பூரா பாடத்துலயும் ஃபெயில். என்னது, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலா?
நான் நல்லா தானே சொல்லி கொடுத்தேன். நீங்க நல்லாதாம்மா சொல்லி கொடுத்தீங்க. அவன் அதுக்கேத்த மாதிரி படிக்கணும்ல. மார்க் என்னது? 100 மார்க். 100 மார்க்கா? அம்மாடியோ, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் நான். 100 மார்க் என் வாழ்க்கையில் வாங்கினதே கிடையாது நான். சரி சரி, எல்லாரும் தள்ளுங்க. நான் நிறைய மார்க் வாங்கினேன்னா ஐயனாருக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். நான் போய் நேர்த்தி கடனை நிறைவேற்றணும். தள்ளுங்க எல்லாரும். எங்க திட்டிட போறான்னு எப்படி நைஸா எஸ்கேப் ஆகுறா பெறுவோம் அக்கா. இந்த ஆஃபீஸோட மார்க்கெட்டிங் நான் பார்க்கணும். ஏய், அவங்க நம்ம பாஸோட வைஃப். ஓ சரி சரி. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஐம் சாரி மேம், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே. எனக்கு அந்த மார்க்கெட்டிங் ஃபைல் வேணும். ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ்லாம் நான் செக் பண்ணணும். ஸோ அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வர முடியுமா? எந்த மார்க்கெட்டிங் ஃபைல் மேம்? அந்த மாதிரி எந்த ஃபைலும் நம்ம ஆஃபீஸில் இருக்காது மேம். என்னது? அந்த மாதிரி ஃபைலு நம்ம ஆஃபீஸில் இருக்காதா? எஸ் மேம். சோனா, இந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கு புதுசா? நோ மேம், அவள் இங்கே 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. எஸ் மேம். அப்புறம் ஏன் உனக்கு மார்க்கெட்டிங் ஃபைலை பற்றி தெரில? சோனா, நீயாச்சும் எடுத்துகிட்டு வா. மேம், அவள் சொல்கிறதா கரெக்டு. நம்ம ஆஃபீஸில் மார்க்கெட்டிங் ஃபைல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணல. மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணலையா? அப்புறம் அப்புறம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம? சொல்லுங்க கேர்ள்ஸ். அது பாஸ் உங்ககிட்ட எதுவும் சொல்லியா மேம்? பாஸ் என்கிட்ட மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தான் சொன்னார். ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும். அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம? சொல்லுங்க. சொல்லுங்க மேம். அது வந்து நான் சொல்றேன் டோரா. டே அர்ஜுன், நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஷேர் மார்க்கெட்டிங்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண, அது டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு. ஸோ நான் அதில் தான் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது தவிர மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு என்கிட்ட சொன்னல. இந்த கேர்ள்ஸ் என்னென்னா நம்ம மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இப்போ எது உண்மை? நீ சொன்னதா அவங்க சொன்னதா? நீ தானே ஆயில் சப்ளை பண்ணுறோம், அதுவும் ஆல் ஓவர் இந்தியாவுக்குன்னு. அது மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தானே? ஆமா டோரா. பட் அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் இவங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஃபைல்லாம் நானும் டேவிட் மட்டும்தான் பார்த்துப்போம். நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கெலாம் சொல்ல மாட்டோம். அதனால தான் அவங்களுக்கு எதுவும் தெரியல. இல்லை கேர்ள்ஸ்? உங்கள் பாஸ் சொல்கிறது உண்மையா? ஆமான்னு சொல்லுங்க. எஸ் மேம். சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் உங்கள் கேபினுக்கு போய் உங்கள் ஒர்க் பாருங்கள். ஓகே மேம். சார், ஈவினிங் காஃபி ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலான்னு சொன்னீங்களே, இன்னைக்கு மீட் பண்ணலாமா சார்? காஃபி ரெஸ்டாரண்ட்டா? இது எப்போ சொன்னேன்? என்ன அர்ஜுன், அவள் பாட்டுக்கு காஃபி ரெஸ்டாரண்ட் மீட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு தெரியாமல் இது வேற நடக்குதா? சொல்லுடா. சரிங்க சார், நீங்கள் மேடம் இருக்காங்கன்னு பேச தயங்குறீங்கன்னு நினைக்கிறேன். மேடம் போனதுக்கப்புறமா வரேன். நூடுல்ஸ் மண்டை எப்படி கோர்த்து விட்டு போறா பாரு. அப்புறம் டோரா, எப்போ வந்த? எதுவும் சரியில்லை அர்ஜுன், நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை. அவங்க என்னடானா இது மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இல்லை வேற என்னமோன்னு சொல்ல வந்தாங்க. அதுக்குள்ளே நீ வந்து தடுத்துட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபோட நீ காஃபி ரெஸ்டாரண்ட்டுக்கு வேறு போயிட்டு வந்துட்டு இருக்க போல. எனக்கு தெரியாமல் நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க அர்ஜுன். உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பண்ணேன்னு சொல்லி என்னை எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடுற. இப்போல்லாம் உன் மேலே எனக்கு முழுசாக நம்பிக்கையே வர மாட்டேங்குது. உன் பேச்சில் எந்த உண்மையும் கிடையாது. அது உன் முகத்தில் அப்பட்டமாக தெரியுது. இது பாரு டோரா, நீயா ஏதாவது முடிவு பண்ணேன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? நீ வீட்டில் ஹாயா உட்காந்துக்கிட்டு சீரியல்ஸை பார்க்கறது விட்டுட்டு எதுக்கடி தேவையில்லாம ஆஃபீஸ்க்குலாம் வர? இங்க 1008 பிரச்சனை இருக்கும். நாங்களே அதை சால்வ் பண்ண முடியாம முழிச்சிட்டு இருக்கோம். உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்குலாம் வர வேண்டாம். வீட்டில் எனக்கு விதவிதமா சமைச்சு போடுறது எப்படின்னு நல்லா கற்றுக்கிட்டு சமைச்சு போடு. நம்ம அப்புவை நல்லபடியாக பார்த்துக்கோ. டிவியில் நிறைய சீரியல்ஸு படம்லாம் போடுறாங்க, உட்காந்து ஹாயாக பாரு. அதை விட்டுட்டு நானும் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லி தேவையில்லாத டென்ஷன் நீயும் ஆக்கிட்டு என்னையும் டென்ஷன் ஆக்குற. நல்லா புரியுது அர்ஜுன், நீ எதுக்கு என்னை ஆஃபீஸ்க்கு வர வேணான்னு சொல்கிறேன்னு. எங்கே நான் ஆஃபீஸ்க்கு வந்தால் நீ செய்கிற ஃப்ராடு வேலையெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன் தானே.
என்னை வர வேணாம்னு சொல்ற? நான் என்ன ஃப்ராட் வேலை பண்ண போறேன்? அப்படிலாம் எதுவும் கிடையாது. தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். சாதாரண ஒரு ப்ராஃபிட் ஃபைல தானே கேட்டேன். அதுக்கே இவ்வளோ தேவையில்லாம மழுப்புற? இதுல இருந்து தெரியுது ஏதோ ஒரு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு. நீயா அப்படி நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பில்லை. நாளையில இருந்து நீ ஆபீஸ்க்கு வராத, அவ்வளவுதான் சொல்லுவேன். தேவையில்லாம நீ வந்து நமக்குள்ள சண்டை தான் வருது. சோ நாளையில இருந்து வராத, சரியா? இப்ப வீட்டுக்கு போ. போன்னு சொன்னேன். ஆனா அர்ஜுன், என்னைக்காவது என்கிட்ட வசமா மாட்டுவ, அப்ப இருக்கு உனக்கு. அப்படியா? சரி, அப்ப பாத்துக்கோ. இப்ப போ. போடி. இப்ப பாரு மூஞ்சி இப்படியே வச்சுட்டு. இந்த மூஞ்சிய பார்த்தா லவ் பண்ண தோணுமா? நீயே சொல்லு. ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ்ஸோட வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டியோட முகமும் இதே மாதிரி இருந்தா அவனுக்கு மேலும் டென்ஷன் தான் ஆகும். அதுக்கு பதிலா சிரிச்ச முகத்தோட அவன் களைப்பா வரும்போது அன்பா 4 வார்த்தை பேசி அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடும்போது அவனுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். உனக்கு அது தெரியுமா? எங்களுக்கும் அதெல்லாம் தெரியும். தெரிஞ்ச மாதிரி தெரியலையே. நீ சிரிச்சா அழகா இருப்ப, ஆனா சிரிக்க தான் மாட்ட. சரி சரி, வீட்டுக்கு போ. நம்ம சண்டையெல்லாம் வீட்ல வச்சுக்கலாம். இங்க வந்தும் சண்டை போட்டா நான் எப்படி பிசினஸ் பண்றது? என்னை துரத்துறதுலே இருக்கல. போறேன்டா, போறேன். வந்தது ஏன் தப்பு தான். யவா, இவகிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரிய விஷயமால இருக்கு. இவ மட்டும் சிபிஐ ஆபீசரா இருந்தா கண்டிப்பா நிறைய கேஸ புடிச்சிருப்பா.